Hey guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து சன் கேம்ல தான் கேஸ் பார்க்குறோம். இது எபிசோட் 13 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதீங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கேஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மக்களே. சரி ஓகே வாங்க இப்போ ஓரா பேச வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம ட்ரையல் ஆஃப் லானா முடிச்சிருப்போம். ஸோ ட்ரையல் ஆஃப் லீமானே ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையல் அதை முடிச்சிருப்போம். ஸோ அக்காலா சிட்டியில் ஃபஸ்ட்டு ட்ரையலாக நம்ம லானாவை முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்ததாக நான் இப்போது இந்த வீடியோலேயே முடிச்சதான் தாங்க இருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் சேர்த்தா கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த ட்ரையல் வருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பேட்டில் ராயல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துல போய் ஒரு சின்ன சண்டை போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. என்னன்னு தெரில இன்றைக்கி கைஸ், அதாவது இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறப்போ இல்லை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ 2 வீடியோவுமே சின்ன வீடியோ தான். ஸோ போகிமான் சன்னும் சரி அதுவும் சின்னதாக, இது போகிமான் பிளாக்கும் சரி அதுவும் சின்னதாக தான் இருக்கும். இப்போ போகிற இந்த போகிமான் சன்னும் சின்ன வீடியோ தான் கைஸ். ஸோ இப்போதைக்கு அடுத்த ட்ரையலுக்கு போகிற வழியில் தான் நான் இப்போ அந்த பேட்டில் ட்ரையலே கலந்துக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு அந்த ட்ரையல் முடித்தோன்னா அப்படியே இப்போ நம்ம டேரெக்டாக இந்த சைடு வந்துடுவோம். வந்தோடனே இந்த இடத்துல மட்பே இருந்துச்சு. சரி எதுக்கு லெவல் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெவல் ஏற்றத்துக்காக போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மாட்டிச்சுன்னா காண்டாயிடும் கைஸ். ஸோ அதுக்காக ரிப்பல் போட்டுக்கணும். ஸோ நான் இந்த சைடு வலி இருக்குன்னு பார்த்தா அந்த சைடு போகணும் கைஸ் வலிக்கு. ஸோ திரும்ப ஏதாவது போக்கிமான் மாட்டிடுச்சு. இந்த மாதிரி அடிக்கடி போக்கிமான் மாட்டிகிட்டே இருக்குங்க லில்லி பப்பை. ஸோ லில்லி பப்பை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. லில்லி பப்பை உருமாற்றம் வச்சுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் போக்கிமான் பிளாக் பார்க்கலையா சீக்கிரமே பாருங்க கைஸ். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஒரு தரமான சிறப்பான கேம் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம இப்படியே திரும்பி வந்து இவன் கூட சண்டை போடாமல் போயிடலாம் தான் பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, சண்டை போட்டு முடிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா இந்த சூட டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அது ஓடிச்சு கைஸ். என்ன பார்த்தோன்னே எதுக்குன்னு தெரில கைஸ். பேட்டில் ராயல் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சு அது. ஸோ அது வந்து ஜி பவரை இப்போ நம்ம வச்சுட்ருக்கோம்ல, அந்த ஜி பவரை பார்த்தோன்னே ஓடிடுமாம்மா. இவன் ஏதோ கொடுத்துருக்கேன் கைஸ், மேஸ்டிக் வாட்டரான். ஸோ சூடோட டூம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ். வாங்க போகலாம். இப்போதைக்கு நம்ம பேட்டில் ராயல் டூமுக்கு தான் போகணும். ஸோ வழி இல்லை கைஸ், ஏன்னா அந்த வழியில் தான் போகணும். அந்த இடத்துல இவங்க வேறு நின்றுட்டு இருப்பாங்க சண்டை போடுறதுக்காகவே. நம்ம என்ன அப்படியே போயிருக்கலாம். பட் ஆனால் அவன் இருந்திருக்க மாட்டாங்க கைஸ். ஸோ அந்த ட்ரையலோட லீடர். ஸோ அவனும் வருவான், காட்டுறான் இருக்கு உங்களுக்கு. ஸோ கைஸ் மட்பியோட உருமாற்றம். ஸோ இங்கே யார பொண்ணு நின்று இருக்கு கைஸ். ஓவர் டர்னிங் பேக் சைடஸ். ஓ இவங்களா பைத்தியக்கார பசங்க கைஸ். என்ன ஒன்று தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும்பா தம்பி, மில்லிமில் ஐஸ்லாண்டில் பார்த்தவன் அப்படின்னு சொன்னேன். கைஸ் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இவங்க கூட சண்டை போடணும். வழக்கம் போல் தான் எல்லா போக்கிமான் கேம்லேயும் மாதிரி போக்கிமான் திருடி வச்சுட்ருப்பீங்க திருட்டு பசங்க. ஸோ சண்டை போடணும். இவங்க ஆக்ஷன் தான் கைஸ். ஸோ ஆனால் இவங்க இன்ட்ரோ நல்லாயிருக்கும். டீம் ஸ்கல் அந்த அப்படியே அந்த ஸ்கல் மூஞ்சி போட்டு அப்படியே பிளாக் கலரில் எல்லாம் க்ளோஸ் ஆகுறதுலாம் தரமான எடிட்டிங். ஸோ டோரா கேட்டுக்கிட்ட இதுக்கான 2 மூவ் இருக்குது. அசால்ட்டாக முடிச்சலாம். கோஸ்ட் டைப் மூவ் இருக்குது, டேரக்ட் டைப் மூவ் இருக்குது. டேரக்ட் டைப் பைட் போட்டேன், அழகாக செத்துச்சு. ஸோ ஏன்டா இந்த மாதிரி போகிமான்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் முக்கியமான நான் சொன்னது பேட்டில் ரே, அதுவே அசால்ட்டாக முடிஞ்சிடும் கைஸ். ஸோ வந்து எங்கள் பாஷை நீ கோவப்படுத்துகிற அடிக்கடி நீ எங்கள் வழியில் வர நீ குதிரை மாதிரி கற்றுது கைஸ். இது ஸ்டாம்பை அது பேர் வந்து அப்புவான். அப்பு 2 அப்பு ஓடிட்டாங்க கைஸ் இவங்க பைத்தியக்கார பசங்க. ஸோ இப்போ இது வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ இது அதனோட போக்கிமான் இல்லை போல இருக்கு கைஸ். ஸோ ட்ரைனர் உன் பேர் என்னன்னு கேட்குது. எம்பி கேமர்ஸ் ஃபைன் நேம் அப்படின்னு சொல்லுது. ஓகே கைஸ் இப்போ நம்ம டேரெக்டாக போவோம். இதுவும் அதான் சொல்லிட்டு நீ குதிரை மாதிரி கற்றுது கைஸ். ஃபஸ்ட்டு கழுத மாதிரி இருக்குது, அப்புறம் குதிரை ஆகிடுது. இப்போ நீ பேட்டில் ராயல் போ அப்படின்னு சொல்லுது கைஸ். அது எல்லாம் வந்து அதே சொல்லிட்டு போகிறீங்க. என்னையும் கூப்பிட்டு போங்கடா வழியில். இங்கேருந்து கிட்ட தான் கைஸ். ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வேலை இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இதான் நினச்சி இந்த வழியில் போனால் பார்த்தா இது வந்த வழி கைஸ். ஸோ வந்த வழியில் எதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்படி வந்துட்டேன். ஸோ இந்த சைடு இருக்குது கைஸ், அந்த கொடி காட்டுறது தான் கைஸ் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். ஸோ இதுதான் கைஸ் அந்த பேட்டில் ராயல் டூம். ஸோ வெளியிலே நின்றுட்டு இருக்கீங்க எல்லாம். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஏன்னா இப்போ எதுக்குறா அடியே வாங்க போக்கிமான் சென்டர் போனோன்னா நம்ம பிபிலாம் கம்மியாக இருக்கும் கைஸ். பிபி ஸோ அந்த பிபி ஏற்றுறதுக்காக தான் நான் இப்போதைக்கு போக்கிமான் சென்டர் போனேன். நீங்கள் இன்னும் இந்த போக்கிமான்லாம் ஹீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போய் ஒரு கமெண்ட்டில் ரெட் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ். பண்ணிட்டீங்களா?
வாங்க இப்போ போக்கிமான் சென்டர் போகலாம், நம்ம பேட்டில் ராயல் போகலாம். ஸோ இந்த சைடே வழி இருக்கு கைஸ், நான் இந்த சைடு போகாமல் சுற்றிட்டு போயிருக்கேன். ஸோ டாரோஸ் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்னிஃபர்ன்ட்டில் வந்துட்டு இருந்தேன். கைஸ் கிளேடியான் இருக்கான் இங்கே. ஸோ இவன் வந்து டீம்ஸ் கல்ல நம்பவே இல்லையா கைஸ், அப்போ எதுக்கு இவனா சொல்லிட்டு சுற்றுறான். ஸோ இவன் வந்து கிளேடியன் கைஸ். அவன் வந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும், டைப் போக்கிமான் நல் வச்சுருப்பான், பேரே டைப் நல். ஸோ அதற்கிட்ட தான் சொல்லிட்டு இப்போ போகிறான் நம்ம ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு. கைஸ் இந்த கேமில் மொத்தம் என்னென்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேட்டில் ராயல் கைஸ். வந்துட்டான்டா, கிளாட் யூ மீட் மேக் இட். கைஸ் இவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவனை பார்க்க அப்படியே நம்ம ப்ரொஃபஸர் மாதிரி இல்லை? நானும் அதான் கேட்டேன், ப்ரொஃபஸரா? இந்த மாஸ்குட் பாய் ராயல், இந்த ராயல் அவனே சொல்லிட்டு சுற்றுறான். எனக்கு அவன் பார்க்க ப்ரொஃபஸர் மாதிரி தான் கைஸ் தெரியுது. ப்ரொஃபஸர் குக்குயி இல்லையா, அவனை மாதிரி தான் இருக்குது. சரி வந்து ராயலாம் கைஸ், மாஸ்க் ராயலுமே. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா மொத்தம் 4 பேர் இருப்பாங்க, அதில் யாருன்னா ஒருத்தர் தோத்துட்டாலும் இந்த கேம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு போகிறான். ஸோ எப்படி யாரை தோக்கடிக்கிறதுன்னு தெரில. நான் வந்து டோரா கேட்டை தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த போக்கிமான் வைக்கிறீங்களோ அதான் கைஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு தரமான போக்கிமான் வச்சுட்டு போயிடுங்க. ஸோ நம்ம 4 பேர் இருக்கோம், நம்ம 4 பேர் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளேடியானு நாமோ அப்புறம் அவன் ப்ரொஃபஸர் தான் 100% எனக்கு என்ன அவன் ப்ரொஃபஸர் மாதிரி தான் தெரியுது. பட் அவனை ராயல்னே கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஹவு மொத்தம் 4 பேரும் சண்டை போட போகிறோம் கைஸ். ஸோ 4 பேருக்கான செம்ம என்ட்ரன்ஸ் கைஸ். தரமாக்குது, இது கதையாக்குதுண்ணா இது. அந்த மாதிரி தான் கைஸ். டோரா கேட் ஃபஸ்ட்டு நமக்குன்னே எடுத்துகிட்டு வராங்க கைஸ். டேட்ரிட்ஸை அழகாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் எஃபெக்டிவ் வேறு, லெவல் வேறு ஏற்றி வச்சுக்கேன். ஸோ நம்மளை எவனா அடிக்காமல் இருந்தால் சரி கைஸ். பேட்டில் ராயல் ஸ்டார்ட்ஸ் நவ். நம்ம பச்சை கலர் கைஸ், சவுத் கலரில் இருக்குது. அவன் குக்குயின்னு தான் நினைக்கிறேன், 100% நினைக்கிறோம், கன்ஃபார்மாக தான் இருக்குது. பட் ராயலில் கூப்பிட்டுக்கலாம் நம்ம. ஸோ அப்புறம் இவன் கைஸ் நம்மளோட கிளேடியான். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ஹவு. ஸோ இப்போதைக்கு போட்டேன் ஃபயர் ஃபேங்கு, அழகாக முடிஞ்சிச்சு. இதோட மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ அழகாக ஒரே டீலில் முடிச்சிட்டேன். ஸோ அப்புறம் வந்து இது டைப் மேலே வந்து பர்சீட் யூஸ் பண்ணிச்சு ராக்ராஃப் மேலே. ராக்ராஃப் வந்து ஏதோ யூஸ் பண்ணிச்சு, ஆனால் அந்த இடத்துல தான் டேட்ரிக்ஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் அதால் அடிக்க முடியல. ஸோ அழகாக முடிச்சாச்சு கேஸ், நம்ம ஒரே அடியில் முடிச்சிட்டேன். ஸோ இவன் தான் கேஸ் முக்கியமான அது. இவன் தான் கேஸ், இவனை பார்த்துக்கோங்க, இவனை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த எபிசோடில் இவன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனே சொல்லிட்டாங்க கேஸ், அவன் என் பேர் வந்து கைவி, நான் வந்து இது அடுத்த ட்ரையலோட கேப்டன், ஃபயர் ட்ரையலோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஃபயர் டைப் கூட எப்படி சண்டை போட போகிறேன்னு தெரில கைஸ். போன பாட்டிலே எதனா போக்கிமான் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த தண்ணியில். பட் விடுங்க, நம்மக்கிட்ட விங்கல் இருக்குது, ஆனால் ஃபயர் டைப் யூஸ் பண்ணால் செத்துருவேன் தான் நினைக்கிறேன் கைஸ். விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாம் இருக்கிறது தான். ஸோ விங்கல் லெவல் ஏற்றி வைக்கணும். ஸோ வந்து இவன் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக போகிறான் தான் நினைக்கிறேன் கைஸ். இல்லை நடக்குது, ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் ஜெயிச்சாச்சு. அவன் ஒருத்தன் தான் கைஸ் தோத்தான், அவனே சந்தோஷமாக இருக்கான். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ப்ரொஃபஸருன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு இன்னும் சரியாக தெரில. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ போன வீடியோவும் அதாவது பிளாக்லேயும் இன்றைக்கி ரொம்ப சின்ன பாட்டு தான் கைஸ். ஸோ நேரத்தில் ஜெயிச்சிச்சு பார்த்தா நம்மளோட இப்போ நான் இதுவாக இருக்கும்னு நினச்சேன், ஜைகோட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினச்சேன். இதுதான் கைஸ் இருந்துச்சு, நெக்டாரா, இப்போ ஏதோ பிங்க் நெக்டாரான் கைஸ். சரி ஓகே கைஸ், வழக்கம் போல் நான் போக்கிமான் சென்டர் போய் அழகாக ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடலாம். சரி ஓகே கைஸ், ஆல் இந்த வீடியோ பார்த்து நன்றி. அடுத்த பார்க்குறது அது வரைக்கும் until then டாட்டா பை ப்ளீஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி ஓகே கைஸ், பை.